உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ இந்த ஃபங்க்ஷனை முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு சாரதாம்மா, பாட்டி, அப்புறம் கங்கா 3 பேர் இருக்காங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, பரவாயில்லடி சாரதா, நாள் முடிவு பண்ணி மறுநாள் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக பண்ணுவாங்கன்னு நினச்சேன். இவ்வளோ விசேஷமாக நல்லா கிராண்டாக பண்ணிட்டாங்கல்லடி அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை, நான் கூட எதிர்பார்க்கல. அதையே அவங்க வந்துட்டு இதுவே சிம்பிள் தான், வளகாப்புக்கெல்லாம் இன்னும் நல்லா பண்ணணுங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க பாருங்களேன். காவேரி கொடுத்து வச்சவ தான் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இதெல்லாம் கேட்கும்போது கங்காவுக்கு கோவம் வந்துடுது. நமக்கு வந்துட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணியே வந்துட்டு இப்படி தான் பண்ணினாங்க. இவளுக்கு நாள் பண்ணி மறுநாள் இவ்வளோ கிராண்டாக பண்ணதை வந்துட்டு இவ்வளோதான் பேசிகிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற அந்த கடுப்பும் இருக்குது. உடனே என்ன சொல்கிறாங்க, போதும் உன் பொண்ணு புராணம் பாடினதெல்லாம் இன்னும் முன்னாடியே சொல்லி நீ எல்லாமே உனக்கு நல்ல மரியாதை பண்ணாங்கன்னா உன்னை கையிலேயே பிடிக்க முடியாதுமா அப்படிங்கிறாங்க. ஏண்டி இப்போ என்ன அவங்க உன்னை மரியாதை குறைவாக நடத்துனாங்க? நம்ம எல்லாருக்கிட்டே அவங்க எல்லாருமே நல்லா தானே பேசத்தானே செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க. நாள் நைட்டு சொல்லி மறுநாளுக்கே வந்துட்டு நீ அவ்வளோ வேலை அவசர அவசரமாக பண்ணி தானே வந்த அப்படிங்கிறாங்க. அந்த கதையெல்லாம் எதுக்குடி இப்போ பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், உன் பொண்ணுக்கு எல்லாமே ஒரே நாளில் இப்படி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கெலாம் காரணம் என்னம்மா? பணம். அங்கே பணம் நிறையா இருக்குது அப்படிங்கிறனால தான் ஆளுங்களை வச்சு எல்லாம் டக்கு டக்குன்னு பண்ணிட்டாங்க. சாப்பாடு சொல்லிட்டோம், அதை சொல்லிட்டோம், இங்கே இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம், நாளே ஜவுளி கடைக்காரங்களை வரவழைச்சு அவங்க 2 பேத்துக்கு ட்ரெஸ்ஸு எப்படி பார்த்துருக்காங்க பாரு. பணக்காரங்கன்றனால தாம்மா அவ்வளவும் நடக்குது. எல்லாத்துக்கும் காரணம் பணம் தான். அதை தான் எங்களுக்கு செய்யுங்கன்னு கேட்குறோம். அதை செய்கிறதுக்கு தான் நீ இந்த யோசனை யோசிக்கிறியே, கேட்டால் உன் பொண்ணுக்கிட்ட கேட்கணும்ப அப்படிங்கிறாங்க. என்னடி பேசிகிட்டு இருக்க, இப்போ எதை பற்றி நீ பேசுகிற அப்படிங்கிறாங்க. எப்படிம்மா தெரியாத மாதிரியே கேட்டுட்டு இருக்க? வீடு விஷயத்தை பற்றி யோசிச்சியா இல்லையா? இப்பயும் காவேரியை பற்றி தான் சொல்லிட்டு இருக்க போறியா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதடி, எல்லாரும் ஒத்துக்கிட்டாதான் நம்ம வந்து பண்ண முடியும். அன்னைக்கு இதே பசுபதி வந்துட்டு அந்த பத்திரத்தை பிடுங்கி வச்சுக்கிட்டப்ப அன்னைக்கு எல்லாருமே என்னடி சொன்னீங்க? நர்மதா மட்டும்தான் இல்லை, மீதி 3 பேருமே வந்து என் கூட சேர்ந்து சொன்னீங்கல்லடி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த வீட்டில் வந்துட்டு ஒன்றா இருக்கணும், அந்த வீட்டு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஒன்றா முடிவெடுக்கணும்னு தானேடி பேசணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, எனக்கும் யமுனாக்கும் வந்துட்டு இப்போ பிரச்சனை இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ உன் பொண்ணு தானே ஒத்து வர மாட்டேங்கிறா, அப்போ அவள் தானே ஒன்றா இருக்க மாட்டேங்கிறான்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்க. நீ ஏன் கங்கா அப்படியே யோசிக்கிற? அவள் சொல்கிறது நியாயம் இருக்குல்லடி, அது உங்கள் அப்பா வாழ்ந்த வீடுடி, அவளுக்கு அவங்க அப்பாவோட அருமை தெரியுதுங்கிற மாதிரி தாண்டி எனக்கு தோணுது. நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அந்த மனுஷனோட அருமையே தெரியல, அவர் எப்படி வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டாருங்கிற அருமையே உங்களுக்கு தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. அம்மா வேணாம்மா, அதுக்காக அப்பா மேலே எங்களுக்கு பாசமே இல்லைங்கிற மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்காத. பாசம் இருக்குங்கிறனால அந்த வீட்டை மட்டும் வச்சுட்டு எங்களை அப்படியே கஷ்டப்பட்டுட்டே இருக்க சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி கேட்குறாங்க, உனக்கு என்னடி இப்போ கஷ்டம் வந்துருச்சு? நல்லா தானடி உன்னை பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. என்ன பார்த்துக்கிறீங்க? என் புருஷன் எனக்கு இந்த நேரத்தில் கூட இல்லாமல் அவர் மலேசியா கிளம்பி போயிட்டாரு சம்பாதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு அங்கே யமுனா வந்துட்டு அவங்க மாமியார் குத்தி குத்தி காட்டிகிட்டு இருக்காங்க. இதுதான் நீங்கள் பார்த்துக்கிற லட்சணமா? அது சும்மா கிடக்கிற வீட்டை விற்றுருங்கன்னு தானே நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாதுமா. நீ காவேரி கிட்ட பேசிட்டு அந்த வீட்டை விற்று எங்களுக்கான ஷேரை நீ கொடுக்குற, அவ்வளோதான். 1 மாதத்துக்குள்ளார எங்களுக்கு அது நடந்தே ஆகணும். இதுக்கு மேலெல்லாம் உங்ககிட்ட என்னால் திரும்ப இதை பற்றி பேசிகிட்டே இருக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. இதெல்லாம் நினச்சி சாரதாமா வந்துட்டு, என்னத்த இவ இப்படியே பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. எனக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியலடி சாரதா, இந்த யமுனாவும் சேர்ந்து வேற சொல்லிட்டு இருக்கா லேடி அப்படின்னு சொல்லும்போது இப்போ சாரதாமா என்ன சொல்கிறாங்க, ஆமாத்த, இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்கிறது பார்க்குறதுக்கு நல்லாவா இருக்குது? காவேரி கிட்ட பேசாமல் வீட்டை வித்துற சொல்கிறாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீயும் என்னடி திடீர்னு இப்படி மாற்றி பேசிட்ட? என் புள்ள கட்டின வீடுடி அது அப்படிங்கிறாங்க. ஆமாத்த, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, அதுக்காக என்னத்தை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா மறுநாள் வந்துட்டு விஜயும் காவேரியும் வீட்டுக்கு வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே வந்துட்டு சாரதாமா உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு டீ காஃபிலாம் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போது காவேரி கேட்குறாங்க, என்னம்மா நைட்டு நல்லா தூங்குனியாம்மா? அங்கேயே வந்துட்டு நீ விடிய தூங்காமல் எனக்காக அவ்வளோ வேலை பார்த்துருக்க. கங்காக்கா சொல்லும்போது எனக்கு கேட்கவே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுமா, நீ ஏமா அப்படிலாம் மெனக்கிடுற அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும்டி, இது எப்போ டெய்லியுமா நம்ம பண்ணிகிட்டு இருக்க போகிறோம்? உனக்காக இது எப்போயோ வாழ்க்கையில் ஒரு வாட்டி பண்ணுறதுடி. இந்த 5வது மாதத்தை முடிச்சுட்டா இதுக்கப்புறம் வளகாப்பு தான். இந்த இது கிடைக்காதுல்ல என் கையால் செஞ்சு உனக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போய் அவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க காவேரி போயிட்டு. ஸோ பாட்டி இருந்துட்டு, என்னடி காவேரி கையில் நிறைய பேக்கோடு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை பாட்டி, தீபாவளிக்கு எல்லாரையும் அங்கே வர சொல்லியிருந்தாருல உன் பேரன், இப்போ அதனால் எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரெஸ்ஸா அப்படின்னு சொல்லி பாட்டி ரொம்ப வேகமாக, எங்கே காட்டுங்க, ஏன் ட்ரெஸ்ஸை காட்டுங்க அப்படின்னு வேகமாக கேட்டுட்டு இருக்காங்க. உடனே சாரதாமா, எதுக்கு தம்பி உங்களுக்கு இந்த தேவையில்லாத செலவு அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும் அத்தை, எல்லாருமே ஒன்றா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டேன். நிவின் யமுனாக்கும் வேற சொல்லியிருக்கேன், எல்லாருக்குமே சேர்த்து தான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிவின் பிரதர்கிட்டையும் சொல்லியிருக்கேன், அவருக்கு
டைம் இல்லையா, அதனால அவர் வந்தாருன்னா அவர்கிட்ட மட்டும் இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் தனியாக கொடுத்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இதை கங்காவோடதை எடுத்துகிட்டு போயிட்டு காவேரியே கொடுக்குறாங்க. அக்கா இந்தாக்கா உனக்கு அப்படின்னு சொல்லி போய் கொடுக்கும்போதுமே அவங்க அப்படியே வேண்டா வெறுப்பா அதை வாங்கிக்கிறாங்க. அக்கா எல்லாருமே அங்கே வந்துருங்கக்கா, தீபாவளிக்கு நம்ம அங்கே ஜாலியாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சரிடி, செலிப்ரேட் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், நான் பேசின விஷயம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக அவங்க பாயிண்ட்டுக்கு வந்துடுறாங்க. அக்கா அதை பற்றி பேசுகிறதுக்கு தானேக்கா நானும் விஜயும் வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே சாரதாம்மா கேட்குறாங்க, என்னதை எதை பற்றி கேட்குறா கங்கா அப்படிங்கிறாங்க. வீடு விஷயம்தாம்மா அப்படிங்கிறாங்க. இவளுக்கு இதே தான் ஓட்டிகிட்டே இருக்காடி, இந்த பிரச்சனையை விடவே மாட்டேங்கிறாவ, எனக்குமே பேசாமல் வித்தரலான்னு தோணுது. இவங்க 2 பேரும் படுத்துகிற பாடு எனக்கு தாங்க முடியலடி காவேரி, பேசாமல் நீ உன் முடிவை மாற்றிக்கோ அப்படிங்கிறாங்க. இப்போ இருந்துட்டு காவேரி அதெல்லாம் முடியாது, ஏன் முடிவை நான் மாற்றிக்க மாட்டேன், அந்த வீட்டை வேற யாருக்கும் விற்கிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்ன உடனே இப்போ திரும்பவும் கங்காவுக்கு கோவம் வந்துடுது. நீ என்ன தாண்டி நினச்சிட்டு இருக்க, நான் இவ்வளோ நேரம் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன், நேற்று வேற அவ்வளோ நேரம் வந்து உங்ககிட்ட பேசிட்டு வந்திருக்கேன், திரும்ப நீ அதையே சொல்லிட்டு இருக்க, உனக்கு பணம் தேவை இல்லாமல் இருக்கலாம், எனக்கு பணம் தேவை இருக்குல்ல, உனக்கு என்னப்பா முத நாள் முடிவு பண்ணி நீங்கள் மறுநாளே வந்துட்டு எல்லாமே கிராண்டாக பண்ணிடுவீங்க, ஆனால் எங்களை சொல்லு அப்படியா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பண்ணியுமே கடைசியில் எனக்கு எப்படி நடத்துனாங்க பத்தியா என் வளகாப்பை, உனக்காவது இனிமே தான் வளகாப்பு பண்ண போகிறாங்க, நீ தான் கூட இருந்து பார்த்தில்ல, தெரிஞ்சுக்கிட்டே அப்புறம் எப்படி காவேரி இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொன்ன உடனே பாட்டிக்கு கோவம் வந்துடுது. ஏண்டி பண விஷயத்தை பற்றி பேசுனேன், இப்போ எதுக்குடி இந்த விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்க, அப்போ உனக்கு அவளுக்கு இவ்வளோதான் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொறாம தானே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி டக்குன்னு கேட்குறாங்க. இங்கே பாரு பாட்டி, நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க. ஆமாண்டி, நீ ஒவ்வொன்றும் பேசுகிறத வச்சு உன் மனசில் என்னென்னலாம் இருக்குங்கிறத உனக்கே தெரியாமல் நீ பேசிகிட்டு இருக்க போலையே அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. உடனே சாரதாம்மா, அத்தை நீங்கள் கொஞ்சம் நேரம் சும்மா இருங்களே அத்தை, அவள் என்னதான் சொல்கிறான்னு கேட்போம், அவள் ஒரு சைடு கத்துனானா நீங்கள் ஒரு சைடு கத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு இப்போ காவேரி சொல்கிறாங்க, அக்கா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் வந்துட்டு வீட்டை விற்க மாட்டேன்னு தானே சொன்னேன், உனக்கு பண தேவை இருக்குது, அந்த சைடு யமுனாவும் வந்துட்டு அவங்க வீட்டில் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்கிறா, நிவனோட அம்மா வந்துட்டு சொல்கிறாங்கன்னு, அவளுக்கும் பண தேவை இருக்குது, ஆனால் என் சைடில் அப்பாவோட வீட்டை வந்து யாருக்கும் விட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு ஒத்துக்காதுக்கா, எனக்கு அந்த வீட்டில் நிறைய சென்டிமெண்ட் இருக்குது, அது என் அப்பா வாழ்ந்த வீடு, அதனால அந்த வீட்டை நான் வெளியே யாருக்கும் விற்கிறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லி திரும்பவும் சொன்னோன்னே இப்போ வந்துட்டு சாரதாம்மா சொல்கிறாங்க, என்ன தம்பி இவளுக்கு மாற்றி மாற்றி இப்படியே பேசிகிட்டு இருக்காளுங்க, எனக்கு இதை பார்க்க கஷ்டமாக இருக்குப்பா, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது இப்போ விஜய் சொல்கிறாரு, அதை பற்றி பேசலான்னு தான் அத்தை வந்தோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, இப்போ அவங்க 2 பேருக்குமே பண தேவை இருக்குது, காவேரியை வந்துட்டு என்னால் கஷ்டப்படுத்தவும் முடியாது, காவேரிக்கு வந்து அந்த வீடு வேணும்னு சொல்கிறா, அப்போ என்ன பண்ணுறது, அதனால் காவேரியை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நானும் தாத்தாவும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பாட்டிக்கு புரிஞ்சு போயிருச்சு. ஸோ அப்போ விஜய் தம்பி தான் வாங்க போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தம்பி அந்த வீட்டை நீங்களே வாங்கி காவேரிக்கு கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே விஜய் சிரிக்கிறாரு. இதுதான் பாட்டிங்கிறது, கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பாட்டி இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது, நான்லாம் வீட்டை வாங்கி காவேரிக்கு கொடுக்கல, காவேரி அவளுக்கு அந்த வீட்டை வாங்கிக்கிறா அப்படின்னு சொல்லும்போது இப்போ சாரதாம்மா ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்ன தம்பி சொல்கிறீங்க, அவகிட்ட ஏது தம்பி அவ்வளோ பணமெல்லாம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ கங்காவும் பார்க்குறாங்க, அப்படியே என்னத்தை சொல்லிட்டு இருக்காங்க, இவகிட்ட அவ்வளோ பணம் வச்சிருக்காளா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் காவேரி சொல்கிறாங்க. ஆமாம்மா நேற்று நைட்டு தான் பேசிகிட்டு இருந்தோம், அப்போ பேசும்போது தாத்தா சொன்னார், நீயே பேசாமல் அந்த வீட்டை வாங்கிருமா அப்படின்னு சொல்லி தாத்தா சொன்னாருமா, அதுதான் சரி வாங்கிடலாம், நம்மளே வந்துட்டு எனக்கு அந்த வீடு வேணுமா, அந்த வீடு வந்து நமக்கு எவ்வளோ முக்கியமானதுன்னு தெரியும்ல, அந்த வீடு நம்ம வீடு தான் எப்போவுமே, அது நம்மக்கிட்டே இருக்கட்டும், அக்காவுக்கும் யமுனாக்கும் தேவையான காசை மட்டும் கொடுத்துடலாமா, மற்றபடி நீ நர்மதா நம்ம எல்லாருமே அங்கே எப்பவும் ஹோம் ஸ்டே பண்ணுற மாதிரியே பண்ணுவோம், எப்போ நீ போகணும் அப்படின்னாலுமே அந்த வீட்டுக்கு நீ பாட்டி எல்லாருமே நம்ம எல்லோரும் ஜாலியாக போயிட்டு வரலாமா, அது நமக்கானது நமக்கே இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிடி, இதெல்லாம் வாங்குறதுக்கு காசு உங்ககிட்ட அவ்வளோ காசு ஏதுடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் வந்து காவேரி சொல்கிறாங்க, அம்மா ஏற்கனவே வந்துட்டு அந்த கம்பெனி வந்துட்டு விஜய் வந்து எனக்குன்னு ஒரு ஷேர் இது பண்ணியிருக்காருமா, அது ஃபுல்லாகவுமே வந்து இப்போ என்னோடதுல தான் போயிட்டுருக்கு, அதனால தாத்தா அதை வச்சு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாருமா அப்படின்னு சொல்லும்போது இப்போ சாரதாம்மாக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஐயோ என்னை ரொம்ப குற்ற உணர்ச்சியில் தள்ளிட்டு இருக்கீங்க தம்பி அப்படிங்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. நீங்கள் காவேரிக்காக ஒன்னொன்றும் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து தான் பண்ணியிருக்கீங்க, இது எல்லாமே புரிஞ்சுக்காமல் நான் தானே மடத்தனமாக உங்ககிட்ட இப்படிலாம் நடந்துட்டு இருந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ அத்தை விடுங்க, அதெல்லாம் வந்து ஏன் திரும்ப அதையே பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் எப்படி இருந்தாலும் என்னோட ஒய்ஃப் இல்லையா, அவளுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ நான் பண்ணுவேன்ல, அந்த ஆஃபீஸ்க்கு அவள் தான் எம்டி, அதனால் அதெல்லாம் எப்போவோ பண்ணி வச்சது தான், அவள் தான் வந்துட்டு அந்த ஷேர் ஹோல்டர்லே வந்துட்டு காவேரி தான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே கங்காக்கு அப்படியே ஒரு சைடு இருக்குது, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, இது எதுவுமே வெளியே காட்டிக்காமல் இருந்திருக்காளே, இதில் வேற பத்தாதுக்கு நம்ம அவர் பாட்டுக்கு இங்கே வந்துட்டாரு, அடுத்ததுக்கே வந்துட்டு நம்மளை தான் எதிர்பார்க்குற மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டுலாம் நம்ம பேசிட்டோமே, அப்போ அந்த திமிரில் தான் சொல்லியிருப்பாரோ, என்னை நம்பி தான் அவர் வந்திருக்காரு, அவரை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும் அப்படிலாம் காவேரி திமிரை நம்மக்கிட்ட பேசினாலே, அப்போ வந்து அவள் இல்லாமல் அவகிட்ட பேசியிருப்பா, நம்ம தான் தேவையில்லாமல் குமரன் மாமா கிட்ட போயிட்டு வாடகையெல்லாம் நம்ம தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க.
ஸோ திரும்ப இப்போ காவேரி கேட்குறாங்க, அக்கா என்னக்கா உனக்கு ஓகே தானே, வீட்டை நானே வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அவங்க ஒரு நிமிஷம் என்ன சொல்கிறதுனே யோசிக்காமல் வீட்டை இவகிட்ட கொடுக்குறதா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, என்னடி இதில் யோசிச்சுட்டு இருக்க, அவளுக்கு வீட்டு வேணும்னு சொல்கிறா, உனக்கு பண தேவை இருக்குது, பேசாமல் காவேரி சொல்கிறது தானே வாஸ்தவம், பேசாமல் அப்படியே பண்ணிக்க வேண்டியதானே, நாங்களும் எப்போ வேணும்னாலும் நம்ம வீடுன்னு போயிட்டு வந்துக்குவோம்ல எல்லாருமே அப்படிங்கிறாங்க. ஆஹா, எனக்கான ஷேரை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கும் அந்த வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, அப்படியெல்லாம் என்னாலாம் வந்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஏண்டி உன் தங்கச்சி கூப்பிட்டானா உன் தங்கச்சி வீட்டுக்குன்னு சொல்லிட்டு நீ போக மாட்டியா அப்படிங்கிறாங்க. அப்பவுமே அப்படியே யோசிச்சுட்டே இருந்துட்டு கடுப்புலேயே என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்னோட ஷேர் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. ஸோ இதுக்கு சாரதாம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி, யாருக்கிட்டேயோ கொடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஒரு வழியாக வீட்டை விற்கலாங்கிற முடிவுக்கே நானே வந்துட்டேன் தம்பி அப்படிங்கிறாங்க. வேற என்னத்த பண்ணுறது, நமக்கு சுச்சுவேஷன் அப்படி இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபீல் பண்ணாதீங்க விடுங்க, எப்போயா இருந்தாலும் அந்த வீடு நம்ம வீடு தான், நீங்கள் உங்களுக்குன்னே வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி அப்படியெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி என்ன சொல்கிறாங்க, அம்மா அந்த வீடு நான் தானே வாங்குறேன், அது அப்படியே இருக்கட்டும்மா, உன் பேர்லேயே இருக்குதுன்னா கூட இருக்கட்டும் அப்படின்னாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பிடி காவேரி, அப்படிலாம் வேண்டாம், நீ உன் பேருக்கே மாற்றிக்கோ, அப்பப்போ நம்ம போகிறதுனா கூட போயிட்டு வந்துக்கலாம், நீ ஹோம் ஸ்டே பண்ணுறது உனக்கு என்ன ஐடியா இருக்கோ நீ அது மாதிரி பண்ணிக்கொடி காவேரி, நல்ல வேலை நீயாவது உனக்கு நல்லபடியாக எல்லாமே பண்ணிக்கிறியே, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி அப்படிங்கிறாங்க. அம்மா நான் எங்கே பண்ணுறேன், எனக்கு பின்னாடி தி கிரேட் விஜய் இருக்கார், அவர் இல்லாமல் எப்படிமா என்னால் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கும்போது, ஆமாம் தம்பி ரொம்ப நன்றி தம்பி அப்படிங்கிறாங்க. ஐயோ அத்தை ஏன் திரும்ப திரும்ப விடுங்க, ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, சுட ஒரு காஃபி மட்டும் போட்டு தரீங்களா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாரு. இந்த கொண்டு வரேன் தம்பி, உடனே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிட்டு அவங்க காஃபி போட போயிடுறாங்க. ஸோ இந்த விஷயத்தை இம்மீடியட்டாக யமுனாக்கு பாஸ் பண்ணுறாங்க கங்கா. கால் பண்ணிட்டு, இங்கே பாருடி வீட்டில் நடந்துட்டு இருக்க விஷயம்லாம் உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஏங்கா என்னாச்சு, வீட்டு விஷயத்துக்கு அக்கா திரும்பவும் ஏதாவது சொல்லிட்டு இருக்காளா அப்படிங்கிறாங்க. அவள் வந்துட்டு இப்போ எடுத்திருக்கிறது வந்து எனக்கே ஷாக்காக இருக்குடி அப்படிங்கிறாங்க. அப்படி என்னக்கா சொன்னா காவேரி அக்கா அப்படிங்கிறாங்க. வீடு வந்து அவளால் விற்க முடியாதாண்டி, யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அதனால் வீட்டை நானே வாங்கிக்கிறேன்னு வந்து நிற்கிறாடி இப்போது அப்படிங்கிறாங்க. அக்கா காவேரி அக்கா கிட்ட அவ்வளோ பணம் இருக்கா நிஜமாவே அப்படிங்கிறாங்க. ஆமாண்டி, நிறைய விஷயங்கள் இப்போ தாண்டி வெளியே வருது, அவள் தாண்டி விஜயோட கம்பெனிக்கே எம்டியா, அதனால் அவள் பார்த்து செய்கிறதானா எல்லாமே, இப்போ பார்த்தா விஜய் தான் வாங்குவாருன்னு பார்த்தா காவேரியே வாங்குறேன்னு சொல்லிட்டு இருக்காடி, அம்மாவும் சரின்னு சொல்லி ஒத்துக்குச்சிடி அம்மாவும் அப்படிங்கிறாங்க. சரி விடுக்கா, அக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த வீடை வந்து விற்கக்கூடாதுன்னு தானே சொல்கிறா, நமக்கு பண தேவை இருக்குது, அவள் என்னமோ பண்ணிட்டு போட்டோம், நமக்கான ஷேர் வந்தால் போதும், நம்ம ஃபஸ்ட்டு பேசினது என்ன, எப்படியாவது அந்த வீட்டை விற்கிறதுக்கு ஒத்துக்க வைக்கணும்னு சொன்னோம், அதை அவளே வாங்கிக்கிறா, யார்கிட்டயோ போகிறத அவகிட்டே இருந்தாலும் என்றைக்கு வேணாலும் நம்மளும் அங்கே போய்க்கலாம்லக்கா அப்படிங்கிறாங்க. என்னடி பேசிகிட்டு இருக்க நீ, அவள் வீடை வாங்கினதுக்கப்புறம் அந்த வீட்டில் போய் நம்ம உட்காந்துட்டு இருக்க முடியுமா, நீ வேணால் போகிறதுனா போ, நான்லாம் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. அக்கா இந்த சாக்கை வச்சாது நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரி அப்படியே நிவன் வீட்டுக்கும் போகலான்னு பார்த்தா நீ எனக்கா இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. அதானே உனக்கு நீ உன் வாழ்க்கையில் தாண்டி கரெக்டாக இருப்ப, நான் எப்படி போனால் உனக்கு என்ன அப்படிங்கிறாங்க. அக்கா திரும்ப நீ இப்படியே பேசாதக்கா விடு, இப்போ அக்கா ஓகே சொல்லிட்டால அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் விடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா ஒரு சைடு இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபைட் ஆகிக்கிறாங்க. பட் கங்காவை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு இப்போ காவேரிக்கு போகுதே அப்படிங்கிற ஒரு கடுப்புலேயே இருக்காங்க. ஸோ எது எப்படியோ பாஸ் வந்துட்டு இப்படி ஒரு டிசிஷன் தான் எடுப்பார் அப்படிங்கிறது நம்மளோட ஏற்கனவே எடுத்த ப்ரெடிக்ஷனாக தான் இருந்துச்சு. பட் அதே மாதிரி இப்போ கதைக்களமும் போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.